நாம் தொழில்நுட்பத்தின் வழியாக கற்றலை எளிதாக்க முயற்சிக்கும் போது அவர்கள் புதிய கல்விக் கொள்கை எனும் காவி போர்வையில் எருமைக்கு வாகனம் எருமை கடா, பண்டைய இந்திய தேசத்தில் புஷ்பக விமானம் இருந்தது, அதற்கு பிறகுதான் உலகில் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது என சொல்லி வருகிறார்கள். சொல்வதோடு மட்டுமல்லாமல் நமது குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என முயற்சிப்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை. அதனை நாம் ஏற்காததால் நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வைத்துள்ளார்கள். இதை எதிர்த்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முற்போக்கு தலைவர்களும் ஏன் மக்களும் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், we reject the NEP 2020, we reject PM Shri, we reject Hindi imposition என்று. இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் எதிர்ப்பதற்கு மிக முக்கிய காரணம் மும்மொழி கொள்கை. அதிலும் குறிப்பாக அவர்களின் இந்தி மொழி திணிப்பு என்பது வெறுமனே மொழி திணிப்பு மட்டுமல்ல, அது பண்பாட்டு திணிப்பு, கலாச்சார திணிப்பு. இதை நாம் சொல்லவில்லை, ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவே சொல்லியுள்ளார். மோடி அரசின் தேசிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்தை முக்கிய தூணாக கொண்ட இந்திய அறிவு முறைக்கு வலுவான முக்கியத்துவம் அளிக்கிறது என பேசியுள்ளார். இது குறித்து அன்றே எனது எக்ஸ்பேஜில் கண்டனம் தெரிவித்தேன். இதைத்தான் நாங்களும் தெரிவித்து வருகிறோம். வர்ணாசிரமத்தை உயர்த்தி பிடிக்கும் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம். இந்தியை முன்னால் அனுப்பி பின்னால் சமஸ்கிருதத்தை மணிக்கட்டி அனுப்புவதுதான் தேசிய கல்விக் கொள்கை என்கிறோம். ஆகவே அவர்களின் நோக்கம் என்பது இந்தி திணிப்பு மட்டுமல்ல, சமஸ்கிருதம், வர்ணாசிரமம் எனும் சமத்துவமற்ற பண்பாட்டை நம்மிடம் திணிப்பதுதான். ஆனால்தான் நாம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்போம். திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்.